மாணவர்கள் ரொம்ப அருமையானவனுங்க. எங்களுடைய மாணவர்கள் இருக்கிறாங்களே, அந்த இந்த 2ஆம் ஆண்டு முடித்து 3ஆம் ஆண்டு முடித்து கல்லூரியிலிருந்து வெளியே போகிறப்ப பிரிவு உபச்சார விழான்னு ஒன்று வைப்போம். அப்போ இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுவோம். பாட்டெல்லாம் பாடிட்டு சூப்பராக கைத்தட்டுவானுங்க. பேசினாலும் அப்படி தான் கைத்தட்டுவானுங்க. பேசி முடித்தோம்னா கைத்தட்டு பிச்சுட்டு போகும் பார்த்துக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவை எப்படி நீங்கள் கைத்தட்டுங்களேடா, அப்படி நல்லா பேசுனாடா மேமு அப்படின்னா, மேம் கடைசியாக ஒன்று சொன்னீங்க பாருங்க சூப்பர் அப்படின்னா, அது என்னடா கடைசியில் சொன்னது, இத்துடன் என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சொன்னீங்க பாருங்க சூப்பர் மேம்னு வானுங்க. அதெல்லாம் தாண்டி தான் டாக்டர் அம்மா எங்களை இந்த மேடைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. அப்படின்னா பார்த்துக்கங்க, எனக்கு முன்னால் பேசிய அருமை கவிஞர் பெருமகனார் அற்புதமாக எடுத்து சொல்லிவிட்டார். அதற்கு மேலாக நம்முடைய அருமை தலைவர் பெருமகனார் முத்தமிழ் கவிஞர் அழகாக சொல்லிவிட்டார். எவர்வின் பள்ளியினுடைய தலைவர் அவரும் ரொம்ப அழகாக சொல்லிட்டார். அருமை அம்மாவும் அவங்க பங்குக்கு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்த சகோதரன் சொல்லிட்ட, நான் என்ன பண்றது, ஒரு மேடையில் அப்படி உண்மையாக நடந்துச்சு. கடைசியாக வந்த பேச்சாளர் எனக்கு முன்னால் பேச வந்தவர்கள் அத்துணை பேரும் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்பி அதையெல்லாம் சொல்லிவிட்டார்கள், நான் போய் வருகிறேன் போயிட்டாரு. அப்படி நான் போயிட முடியுமா? இல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால், அன்று ஒரு புனிதவதி இந்த மண்ணிலே வாழ்ந்தார். காரைக்கால் மண்ணிலே ஒரு புனிதவதி வாழ்ந்தார். அந்த புனிதவதி கணவன் கொடுத்த 2 மாங்கனிகளிலே ஒரு மாங்கனியை சிவனடியாருக்கு படைத்து விட்டு கணவன் வீட்டுக்கு வருகிறான். ஒரு மாங்கனியை உணவாக கொடுக்கிறார். கொடுக்கின்ற பொழுது, ஆகா மாங்கனி அற்புதமாக இருக்கிறதே, இன்னொன்றையும் கொண்டு வா புனிதவதி என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த புனிதவதி உள்ளே சென்று, இறைவா நான் என்ன செய்வேன், என் கணவன் மற்றொரு மாங்கனியும் கேட்கிறாரே, நானோ அதை உன்னுடைய அடியாருக்கல்லவா உணவாக நான் தந்துவிட்டேன், இப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று 2 கரங்களை நீட்டி வரமாக கேட்ட பொழுது கைகளிலே வந்து வீழ்ந்தது ஒரு அற்புதமான மாங்கனி. உலகத்திலே எங்கும் யாராலும் பயிரிடப்பட முடியாத அருமையான மாங்கனி. அன்று அந்த புனிதவதி மாங்கனியை வரமாக கேட்டார் என்று சொன்னால், இன்று இந்த புனிதவதி தமிழ் கவிதைகளை வரமாக கேட்டிருக்கிறார். அதுதான் உண்மை. என்ன கவிதைங்க. பொதிகை தொலைக்காட்சியிலே கவிதை கச்சேரி என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்பொழுது நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்பொழுது எனக்கு தரப்பட்ட தலைப்பு பாடல்களிலே பண்பாடு காப்போம். நிறைய எழுதணும். முன்னால் கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ அதில் நிகழ்ச்சி முடிந்தது. மாணவர்கள் எங்களை பார்த்து பேசினாங்க. பேசிட்டு, மேம் ரொம்ப நல்லா இருந்தது, கவிதை அருமையாக இருந்தது, நீங்களும் இந்த மாதிரிலாம் எழுதணும்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். உடனே ஒரு சொன்னா, மேம் நானும் கூட நல்லா கவிதை எழுதுவேன். அப்படியா? இல்லை, பழைய கவிதைகளை தழுவியே நானும் கவிதை எழுதுவேன். சரி, ஒரு கவிதை சொல்லு. அண்ணலும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினான். ஆகா, கம்பனது கவித்துவமான வரிகள் அல்லவா அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது, ஓன் கவிதை எங்கடா? இதுதான் மேம் என்னுடைய கவிதை. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், இடையில அவங்க அப்பனும் நோக்கினான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. எங்க பையெல்லாம் கவிதை எழுதுவான் பாருங்க. 10 மார்க் கொஸ்டின் கேட்டோம்னா 10 மார்க் எஸ்ஏ டைப் கொஸ்டின் கேட்டிருப்போம். நல்லா கண்ணை திறந்து வச்சு பார்த்து கரெக்ஷன் பண்ணணும். இல்லைன்னா என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, உண்மையான செய்திங்க. ஹிந்தி வாத்தியார் இருக்கிறாரு, எங்க ஹிந்தி வாத்தியார் என்னோடு பணியாற்றக்கூடிய என்னுடைய நண்பர், சகோதரன் வச்சுக்கலாம். அவருடைய மாணவர்கள் பேசுவானுங்க, மேம் போங்க மேம், நீங்கள் தான் சும்மா போட்டுக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்த்து பார்த்து கரெக்ஷன் பண்ணுறீங்க. எங்கள் சாரை பாருங்க, என்னடா பண்ணுறாரு உங்கள் சாரு, சும்மா டக் 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 இவ்வளோ எழுதியிருந்தா 2 மார்க்கு, அப்புறம் கொஞ்சம் இருந்தால் 3 மார்க்கு, அப்புறம் ஒரு பேஜ் இருந்தால் 4 மார்க்கு, 2 பேஜ் தான் 8 மார்க், அவ்வளோதானடா. அப்படி என்னதான்டா எழுதுங்க. இடையில என்ன சினிமா பாட்டை விட்டுருவோம் மேம். அன்னைக்கு அந்த இன்விஜிலேஷன், அந்த தேர்வு அறையில் இன்விஜிலேஷன் நடந்துட்டு இருக்க, நான் போயிட்டு இருக்கிறேன். அப்போ ஒருத்தர் எழுதுறான், அன்று வந்ததும் அதே நீலா, இன்று வந்ததும் இதே. ஹிந்தியில் எழுதியிருக்க, எனக்கு ஓரளவு ஹிந்தி தெரியும். அவன் நினச்சிக்கிட்டான், தமிழ் மேமுக்கு எங்கடா ஹிந்தி எல்லாம் தெரிய போகுது அப்படின்னு. இந்த மாதிரி மாணவர்கள், அடேங்கப்பா, அவர்கள் எல்லாம் இந்த கவிதை புத்தகத்தை வாசிக்க வேண்டும். அழகு எதுங்க? அழகு அழகு எது? இன்னைக்கு இருக்கிற பெண்கள் கிட்ட கேட்கலாம், அழகு எது? முகத்துக்கு கிரீம் அழகு, முகத்துக்கு கிரீம் அழகு, முத்தான கூந்தலுக்கு ஷாம்பு அழகு, ஆகா, பிறகு விரலுக்கு கியூட்டெக்ஸ் அழகு,
சரி, வேற இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே போகுதுங்க நம்ம பிள்ளைங்க. என்னங்க எங்களை எல்லாம் கொஞ்சம் கருப்பா நாங்களாம் இருக்கிறோன்றதுக்காக எங்க பசங்க எங்களை ஒரு மாதிரி ஒரு வினாக்குறியோடய பாக்குறானுங்க. அதுல ஒருத்தன் கேட்கறான் என்னைய, மேம் நீங்களும் பார்லர் பக்கமே போக மாட்டீங்களா? நிஜமா நடந்த செய்திங்க, நடந்த செய்தி. என் பையன் கேட்டான் என்னைய, BA 2ஆம் ஆண்டு மாணவன், இன்னும் தான் இப்ப 3rd இயர் போயிட்டான் அவன். மேம் பார்லர் பக்கம் போவே மாட்டீங்களா? எதுக்குடா போனோம்? நானே ஒரு அழகு. ஐயோ, இப்படி தயவு செய்து வெளியே போய் சொல்லிடாதீங்க. டேய், நான் கொஞ்சம் நல்லா தாண்டா இருப்பேன் முன்னெல்லாம், பழச பத்தி பேசாதீங்கம்மா. அழகு என்பதற்கு இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற பொருள் என்னங்க? சிவப்பா இருக்கணும். எங்க அண்ணன் மாதிரி, எங்க அண்ணன் அவரு மேக்கப் எல்லாம் போட மாட்டாரு, ஆனாலும் அழகு. எங்க அண்ணன் பாலராமன் என்ன ஒரிஜினல் அழகு. அவர் பார்லர் போகணும், முடிய அப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும், இதுவல்லவா அழகு அப்படின்னு இன்றைக்கு நினைக்கின்ற மக்களுக்கு சாட்டை அடி கொடுத்தது மாதிரி நம்முடைய கவிஞர் எழுதாரு பாருங்க. அழகுனா எதுப்பா அழகு? எது அழகு? ஊருணி நிரம்பிய அலை அடிப்பது அழகு. அந்த ஊருணி, அந்த கம்மாயின்னு சொல்லுவோம் ஊர் பக்கம், அதில் அப்படி அலை வந்து அடிச்சு அப்படி திரும்ப பாருங்க, அப்படியே மெதுவாக அப்படியே அலையலையா வருது, அது அழகு. அதையெல்லாம் விட இந்த அழகுன்றதுக்கு கடைசியில முத்தாய்ப்பா உன்னை சொல்றாரு, ஊக்கத்துடன் உழைக்கும் தொழிலாளி அழகு. ஆமா, பாவேந்தன் பாடினானே, சிற்றூரும் வரப்படுத்த வயலும் 6 தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெச்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறைகுழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள், கற்பிழந்து மலைபிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்கை, பொத்துகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு கேட்டானே பாவேந்தன் தொழிலாளி. அந்த தொழிலாளி தாங்க அழகு. கரிய மேனிதான், அவன் தான் அழகு. ஊழல் இல்லாத அரசியல்வாதி அழகு. ஆகா, என்ன இப்படி சொல்லிட்டீங்களே, நாங்க என்ன பண்ணுவோம்? ஊழல் இல்லாத அரசியல்வாதி அழகு. சரி, ஊசி போடும் மருத்துவர் பணி அழகு. வந்துட்டாரு பாத்தீங்களா கடைசியா? நாம டாக்டர்கிட்ட போட என்ன சொல்றோம், டாக்டர் ப்ளீஸ் ஊசி மட்டும் போடாதீங்க. எங்க வீட்டிலேயே ஒரு மருத்துவர் இருக்கிறார், என்னுடைய கணவர். அவர் காது மூக்கு தொண்டை சிறப்பு மருத்துவர். அவர் சொல்லுவாரு, என்னுடைய கணவர் இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு 2 மாசத்துக்கு முன்னால குடியாத்தத்தில் ஒரு நிகழ்ச்சி பேச போகணும். தொண்டையெல்லாம் கட்டிருச்சு. அப்ப நான் சொன்னேன், ரொம்ப தொண்டை கட்டிருச்சுங்க, எனக்கு ஏதானும் ஒரு மருந்து கொடுங்க, ஊசி போட்டுக்கோ அப்படின்னு சொன்னார். ஊசியெல்லாம் போட மாட்டேன், மாத்திரை மட்டும் கொடுங்க, நான் போய் பேச வேணாமா, 2000 பேர் கூடுற கூட்டாது அப்படின்னு சொன்னோன்னு ஒரு நிமிஷம் யோசித்தாப்புல. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? இல்ல, உன் தொண்டைய சரி பண்றதா இல்ல அங்க வந்து சேரப்போற 2000 பேருடைய உயிரை காப்பாத்துறதா, அதைத்தான் நான் யோசிக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி டாக்டர் இல்லை இவங்க, அந்த மாதிரி டாக்டர் இல்லை இவங்க. அற்புதமான மருத்துவர். ஊசி போடக்கூடியது மருத்துவருடைய பணி. அழகு இல்லையா? அது மட்டுமா, ஊட்டும் அம்மாவின் அக்கறை அழகு. ஆகா, அந்த பசியறிந்து ஊட்டுகின்ற அந்த தாயினுடைய கரங்கள் இருக்கிறது, அந்த கரங்கள் குவிந்த கரங்கள், தாமரை மொட்டுக்களை போல குவிந்த கரங்கள். அந்த குவிந்த கரங்கள் தான் குழந்தைக்கு ஊட்டி ஊட்டி வளரச் செய்கிறது. அற்புதமான கவிதைகளை படைத்தீர்கள் அன்பு சகோதரி. நான் ரொம்பலாம் சொல்லிட்டு போறதுன்னா ஒரு நாள் முழுக்க பேசலாம் போல இருக்கு. எத்தனையோ செய்திகளை சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் அதிலே குறிப்பா ஒரு செய்தியை சொல்ல நான் விரும்புறேன். இந்த நமக்கு தெரிந்ததெல்லாம் அந்த தமிழ் எழுத்துக்களை பற்றியெல்லாம் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மெய் எழுத்து, இதெல்லாம் தெரியும். அதுல மொழிக்கு முதல் எழுத்துக்கள்னு சில எழுத்துக்களை சொல்லுவாங்க. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. என்னங்க இங்க கிராமர் நடத்த ஆரம்பிச்சிட்டீங்களான்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் இல்லை. மொழினா ஒரு சொல், சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள்னு சில எழுத்துக்களை வச்சுக்கிறாங்க. அப்படி இந்த ரா அப்படின்ற எழுத்து சொல்லுக்கு முதல்ல வராதுன்னு நம்முடைய முன்னோர் சொன்னார்கள். ஆனால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வேண்டும் அல்லவா? அந்த ரோ என்ற எழுத்துக்கு ஒரு கவிதை வடிக்கிறாங்க பாருங்க, அற்புதமான ஒரு கவிதை. தலைப்பு என்ன தெரியுமா? தீமைக்கும் நன்மையே செய். ஆமாங்க, இன்னைக்கு தேவையான ஒரு செயல். நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயம் வன்முறை கலாச்சாரம், வர்க்கபேத கலாச்சாரம், ஏழை பணக்காரன் என்ற கலாச்சாரம், சாதி மதம் என்ற கலாச்சாரம், இந்த மண்ணுக்கு இன்றைக்கு என்ன வேண்டும் என்ற ஒரு மருத்துவத்தை நம்முடைய மருத்துவர் சொல்லி இருக்கிறார். தீமைக்கும் நீ நன்மை செய்யாவிட்டால் நாம் மனிதர்களே அல்ல. அதனால்தான் வள்ளலார் பெருமகனார் சொல்லுவார், பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சே,
அந்த பகைவனுக்கும் அருள வேண்டும் அல்லவா? அவன்தானே மனிதன். அந்த அற்புதமான கருத்தை மனிதரில் 3 வகை உண்டு. மனிதரில் மனிதன், மனிதரில் மிருகம், மனிதரில் தெய்வம். மனிதரில் மனிதன் என்பவன் நீயும் நல்லா இருந்துக்கப்பா, நானும் நல்லா இருந்துக்கிறேன், 2 பேரும் நல்லா இருப்போம் என்று சொல்லிக் கொள்பவன் மனிதரில் மனிதன். நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், நீ ஒண்ணுமில்லாம போயிடணும், அவன் கெட்டே போயிடும் சாமி, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் என்று மற்றவன் வீழ்ந்து தான் மட்டும் ஓங்கி வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடியவன் மனிதரில் மிருகம். ஆனால் தான் வீழ்ந்தாலும் பரவாயில்லை, தான் தாழ்ந்தாலும் பரவாயில்லை, தான் மடிந்தாலும் பரவாயில்லை, இந்த மண்ணுலகம் வாழ வேண்டும், மற்றவர்கள் வாழ வேண்டும், சமுதாயம் வாழ வேண்டும், சமுதாயம் செழிக்க வேண்டும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன்தான் மனிதரில் தெய்வம் என்று ஒரு பெருமகனார் சொல்லி சென்றான். சொன்னார், அந்த மனிதரில் தெய்வமாக வாழ்வதற்கு இந்த ரோ என்ற எழுத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு அற்புதமான கவிதையை படைத்திருக்கிறார். தயவு செய்து கவிதை புத்தகத்தை வாங்குங்கள். இந்த கவிதை 184ஆம் பக்கம் இருக்கிறது, படித்து பாருங்கள். ஆகவே அன்பிற்கினியவர்களை, இன்னும் ஒரே ஒன்றை மட்டும் சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். இந்த ஒற்றுமை காண்போன்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க, 187ஆம் பக்கம். என்ன ஒரு கவிதை பாருங்க. அதுல ஒரு எடுத்த உடனே சொல்றாங்க, ஆலமரம் விழுதுகளை கீழே பரப்ப கீழே அனுப்புது, வேலமரம் கிளைகளை மேலே பரப்புகிறது. இப்படிப்பட்ட காட்சியை வைத்துக்கொண்டு இந்த மனித சமுதாயம் சாதி என்ற 2 சாதியை வச்சிருக்கு. ஒன்று மேல் சாதி, இன்னொன்று கீழ் சாதி. மேல் சாதிக்காரங்க இருக்கிறதெல்லாம் மேலத்தெரு, கீழ் சாதிக்காரங்க இருக்கிறதெல்லாம் கீழத்தெரு. மேலத்தெருவுக்கு ஒரு நாள் பொங்கல், கீழத்தெருவுக்கு ஒரு நாள் பொங்கல். கடவுள் ஒருத்தர் தானங்க. கடவுள் பார்க்கிறாரு, ஐயோ என்னடா இது, எங்கிட்ட போறது, ஒரு நாளைக்கு அந்த தெருவுக்கு, ஒரு நாளைக்கு இந்த தெருவுக்கு, என்ன ஒரு கொடுமையாக இருக்கு. இந்த தெருவில் கீழ் சாதிக்காரர்கள் பொங்கலுக்கு அவங்க வரவே மாட்டாங்க, வரலாம் ஆனா வரமாட்டாங்க. ஆனால் மேல் சாதிக்காரர்கள் கொண்டாடுகிற பொங்கலுக்கு இவர்கள் போகவே கூடாது, ஆசை இருந்தாலும் போகக்கூடாது. இது என்றைக்கு மாறும்? கடவுளுக்கே அது ஒரு கேள்விக்குறியாக இருந்த பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. மேகம் கருக்குது, மின்னல் இடிக்குது. அது இல்லைங்க, அது நான் சொன்ன சினிமா பாட்டு. இவங்க வேற மாதிரி சொல்றாங்க. நீலம் புத்த வானம் இருண்டு கருத்தது, பலம் கொண்ட மட்டும் மழை கொட்டி தீர்த்தது, பாலம் முதல் வீடு வரை வெள்ளம் சூழ்ந்தது, தலம் ஒன்றுதான் தஞ்சம், தலம் என்பது கோவில் ஒன்றுதான் தஞ்சம் கொடுத்தது. எல்லாம் ஊரெல்லாம் வெள்ளக்காடு, மேல தெருவாது கீழே தெருவாது, உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு எல்லா தெரு ஆட்களும் போய் கோயிலுக்குள்ள தஞ்சம் புகுந்தாங்க. அப்போது இறைவன் நினைத்தானாம், ஆகா கலகம் மறைந்து விட்டது, சாதிகள் மறைந்து விட்டது, இயற்கையாக பார்த்தாவது இந்த 2 சாதியும் இன்றைக்கு சேர்த்து என் சன்னதியில் கொண்டு வந்து விட்டதே என்று இயற்கைக்கு கடவுள் நன்றி சொன்னானாம் என்று அழகான ஒரு கவிதையை சொல்லுகிறார். ஆகவேதான் நம்முடைய கவிஞரசு மேத்தா அவர்கள் ஒரு கவிதையை சொல்லுவார்கள். பாவம், கடவுளை பற்றி மிகவும் தான் கவலைப்படுகிறீர்கள். கடவுள் தனக்கு வேண்டியதை பார்த்து கொள்ளுவார். முதலில் நீ இருக்க ஒரு இடம் தேடு, அன்பை அடகு வைத்து விட்டு ஆயுதம் வாங்கி கொண்டிருக்கிறீர்களே என்றெல்லாம் மேத்தா அவர்கள் சொன்னதை போல இந்த மண்ணிலே சாதிகள் மறைய வேண்டும். சாதிகள் எங்கு மறைகிறதோ அங்குதான் சமதர்ம சமுதாயம் மலர முடியும், அங்குதான் இளைஞர்கள் எழுச்சி பெற முடியும். எங்கு இளைஞர்கள் எழுச்சி பெறுகிறார்களோ அங்குதான் அந்த நாடு மிக்க புகழுடைய நாடாக மலர முடியும். பேரறிஞர் பெருமகனார் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை போல 2020 நம்முடைய நாடு வல்லரசாக வரும் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாரே, அது வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அருமை மருத்துவர் சொன்னதை போல சாதிகள் மறைய வேண்டும், மதங்கள் மறைய வேண்டும், மனங்கள் செழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு என்னையும் அன்புடன் அழைத்த உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வணங்குகின்றேன். கவிதைகள் ஏராளம் கொட்டி கிடக்குது, அதிலே கருத்துக்கள் தாராளமாய் கொட்டி கிடக்கிறது. அந்த கருத்துக்களை அள்ளி பருக இந்த ஆயுள் போதாது என்று சொல்லி இனிய படைப்பு படைத்த நம்முடைய அருமை மருத்துவர் புனிதவதியார் அவர்களை மனமாற வாழ்த்துகின்றேன். இதை நாம் அனைவரும் படிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இதுபோல இன்னும் பல படைப்புகள் நீங்கள் படைக்க வேண்டும், உங்கள் திறமை செழித்து ஓங்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வாய்ப்படுத்திய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நிறைய காணிக்கையாக்கி விடைபெறுகின்றேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். உரிய நகைச்சுவை நாவலோடு அழகாக சொன்னார்கள், அவர்களுக்கு நம்முடைய நன்றி. அடுத்து
இயக்குனரும் கவிஞரும் எழுத்தாளருமான நவீன் அவர்கள் தம்முடைய கருத்து. கவிதை நூலின் வெளியிட்டுள்ள தலைவர் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஏனைய பெரியோர்களுக்கும் எனது நல்வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே என்னை பங்கு பெற வைத்த வசந்தா பதிப்பகத்தின் ஆசிரியர் திரு பாட்டழகன் அவர்களுக்கு எனது அன்பு வணக்கம். இந்த அரங்கிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பெரு வணக்கம். நண்பர்களே, கவிதை என்பது இலக்கியத்தின் ஒரு பகுதி. எந்த இலக்கியம் சமூகத்தின் தேவையை பிரதிபலிக்கிறதோ, மனிதர்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புகிறதோ, எந்த ஒரு இலக்கியம் சமூகத்திலே விழிப்புணர்ச்சியின் தரத்தை உயர்த்தி மேம்படுத்துகிறதோ, மானுட வாழ்வியலை மாற்றி அமைக்கிறதோ, அந்த இலக்கியம் சாகா வரம் பெற்ற இலக்கியமாக மாறுகிறது. இலக்கியத்தின் ஒரு பகுதியான கவிதை நம்மோடு மரபு கவிதையாய், புது கவிதையாய், ஹைக்கூவாய், திரைப்பட கவிதையாய் பல்வேறு வடிவங்களிலே நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய சந்தோஷமான தருணங்களை, சோகமான நிகழ்வுகளை கவிதையோடு, இன்னும் சொல்ல போனால் இசையோடு கலந்த கவிதையோடு நாம் கேட்டு படித்து வெளிப்படுத்தி நம்மை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறோம். கவிதை என்றவுடன் எனக்கு முதலில் நினைவுக்கு வருபவர் தமிழகத்தின் மாபெரும் ஆளுமைகளில் ஒருவரும் மகா கவியுமான சுப்பிரமணிய பாரதியார். பெண் கொடுமைக்கு எதிரான அவருடைய கவிதைகளாகட்டும், அல்லது குழந்தைகள் பாடல்களாகட்டும், காதலை பற்றி சொல்வதாகட்டும்,